இங்கே இந்த பையன் அவங்க அம்மா கூட பொண்ணு பார்க்க வந்திருக்கான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பையன் நல்லா சம்பாதிக்கிறான், சீக்கிரமாக வீடு கட்டிடுவான்னு. பொண்ணோட அப்பா சொல்கிறாரு, ஜாதகம்லாம் கரெக்டாக புரிஞ்சிருக்கு, 32 பொருத்தமும் பக்காவாக இருக்குன்னும் போது இந்த பொண்ணு பையனும் சேர்ந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு ஜாதகம் எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு. உடனே எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்களா 33 பொருத்தம் கரெக்டாக இருக்குது, இவங்க 2 பேரும் தனியாக போய் பேசுன்னு சொல்லி மாடிக்கு அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இந்த பையன் கேட்குறான், உங்களுக்கு ஏதோ பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் சொல்லுங்கள், நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன், நான் ஓப்பன் மைண்டட் தான் சொன்ன உடனே அதெல்லாம் இல்லைன்னு இவன் தலையாட்டுறா. இவன் சொல்கிறான், நீங்கள் காலேஜெலாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகலாம், என் ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃபெல்லாம் வந்து வேலைக்கு தான் போகிறாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறான், நான் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கேனேன்னு. உங்கள் வீட்டில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லவே இல்லையான்னு கேட்டால், இல்லை நான் வேலை பார்க்குறத எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இந்த பொண்ணு ஃபோன் எடுத்து கட்டுறா. இந்த பொண்ணு சோஷியல் மீடியாவில் பெரிய ப்ராப்ளம் போல இருக்குது. இவன் சொல்கிறான், இதெல்லாம் வேலையில் வராது, இதெல்லாம் பொழுதுபோக்கு தானே, காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வரும்போது மாதமானால் உங்களுக்கு காசு கையில் வரும், அதுதான் வேலை அப்படின்னும் போது இதுவும் வேலை தான், நான் போய் ரிப்பன் கட் பண்ணால் எனக்கு 50,000 ரூபா கிடைக்கும், நான் பெரிய ஆள், எல்லாரையும் எனக்கு தெரியும், என்னை பிக் பாஸில் கூட கூப்பிட்ற வாய்ப்பு இருக்குது, நான் பெரிய ஸ்டார் ஆக போகிறேன்னு இந்த பொண்ணு சொல்கிறா. இந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு 50 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு ஒன்றா இவன் வாய் பொழுந்துடுறான். இவ்வளோ பிரபலமான பொண்ணையை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதுன்னு இந்த பொண்ணு கேட்குறா. என்ன உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்கும்போது, எனக்கு பிடிக்கிறது பிரச்சனை இல்லை, முதல்ல என் ஃபாலோவர்ஸ்க்குலாம் உன்னை பிடிக்கணும் அப்படின்ன உடனே, அப்படியா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லைவில் போகிறேன்னு சொல்கிறா. 50 லட்சம் பேர் என்னை ஜட்ஜ் பண்ண போகிறாங்களா, நான் வாயை பழக்கிறான். அப்படி நினைக்காத, 50 லட்சம் பேருக்கு ஒன்று பிடிக்க போகுதுன்னு நினச்சிக்கன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இந்த பொண்ணோட தம்பியை வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும் போது இவன் ரொம்ப பதட்டமாகறான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்கிறான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு இந்த பொண்ணு சொல்லிடுறா. வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட அவன் கேட்குறான், ரிசல்ட் எப்போ வரும்னு. வரும், வெயிட் பண்ணுன்னு சொல்கிறா. இல்லை இதுக்கு முன்னாடி உங்களை பொண்ணு பார்க்க வந்தவங்களாம் ஃபெயில் ஆகிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு பிடிக்காம போயிருமோன்னு கேட்டால், அவங்க அதுக்காகலாம் ஃபெயில் ஆகலை, அவங்க வீடியோ எடுக்கவே ஒத்துக்கல, அதனால தான் ஃபெயில் ஆனாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு சிரிக்கிறா. அப்போ தான் இவனுக்கு புரியுது, நம்ம முதல்லே பாஸ் ஆகிட்டோம் போல இருக்குன்னு சொல்லி.